ஒரு ஊரில் 4 முட்டாள்கள் இருந்தாங்க. அவங்க 4 பேரும் ரொம்ப வடிகட்டின முட்டாள். ஒருத்தனுக்கும் ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி முட்டாள். ஒருத்தன் பேர் மட்டிசாமி, ஒருத்தன் பேர் மடசாமி, ஒருத்தன் பேர் மண்டுசாமி, ஒருத்தன் பேர் மக்குச்சாமி. இந்த 4 பேரும் என்னென்னா, அவங்க 4 பேரும் முட்டாளாக இருக்காங்கங்கிறத அவங்களுக்கே தெரியாது. ஊரில் இருக்கிற எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கூட இவங்க 4 பேர் பேரை கேட்டால் ரொம்ப சிரிப்பு வந்துடும். இவங்க 4 பேருக்கும் அப்பா அம்மாலாம் கிடையாது. எல்லாம் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் 4 பேரும் முழு முட்டாள். அந்த ஊரில் நாமெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஊரில் சுற்றி சுற்றி வருவானுங்க. எல்லோரும் அவங்கள பார்த்து சிரிக்கிறத பார்த்தே அவங்க ஓகே, நம்ம ரொம்ப பெரிய மனுஷன், அதனால தான் எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்குவான். அந்த ஊரில் இருக்கிற யாரும் பார்த்தா இவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டான். ஏன்னா இவங்களுக்கு கொடுக்குற வேலையை இவங்க ஒழுங்காக பண்ணுறதே கிடையாது. எல்லா வேலையும் போட்டு ஏதாவது சொதப்பி வச்சிட வேண்டியது. இதை மாதிரி பண்ணால் யார் வேலை கொடுப்பாங்க? அதனால் ஊரில் யாருமே வேலை கொடுக்கல. கொஞ்ச நாள் ஆன உடனே இவனுக்கு சொன்னானுங்க, இந்த ஊரில் நாம் பார்க்குற அளவுக்கு ஒரு வேலையும் இல்லை போல இருக்குது, அதனால் யாரும் நமக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வா நம்மெல்லாம் பக்கத்து ஊருக்கு போய் வேலை கேட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் கிளம்புனானுங்க. கிளம்பி நேராக பக்கத்து ஊருக்கு போனான். இப்படி வீடு வீடாக போய் எதாவது வேலை இருக்கான்னு கேட்டு போனாங்க. எந்த வீட்லேயும் அதெல்லாம் ஒன்றும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தா 4 பேருக்கும் நல்ல பசி. இதுக்கு மேலே எங்கடா வேலை தேடி போகிறது, பயங்கரமாக பசிக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசியாக அந்த ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் தான் அந்த ஊருக்கு நாட்டாமை, அந்த ஊரோட தலைவர். அவரோட வீட்டுக்கு வந்தாங்க. வந்தால் அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தார். 4 பேரும் போயிட்டு, ஐயா எங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க ஐயா அப்படின்னு. இங்கே வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தார். இல்லையா, நாங்கள் 4 பேரும் நல்லா வேலை செய்வோம், இங்கே பாருங்கள் நாங்கள் 4 பேரும் பயங்கர பசியில் இருக்கோம், நீங்கள் வேலைகளை கொடுக்கலன்னு நாங்கள் இங்கேயே விழுந்து செத்து போயிடுவோம் மயங்கி போய் அப்படின்னு சொல்லி இந்த மட்டிச்சாமி சொன்னான். மற்ற 3 பேரும் பார்த்தா ஆமான்னு சொல்லி தலையாட்டினாங்க. உடனே அவர் சரி என்னடா அது 4 பேர் வேலை கேட்குறாங்களே, இவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு யோசிச்சார். அப்போ தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் ஒரு பெரிய குழி வெட்டணும் அவர். அந்த ஞாபகம் வந்து சரி அந்த வேலையை இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற ஒரு வேலைக்காரன் ஒருத்தனை கூப்பிட்டு, ஏப்பா முதல்ல இந்த 4 பேருக்கும் ஏதாவது கஞ்சி இருந்தால் குடிச்சிட்டு வேலை பார்க்கட்டும் அப்படின்னார். உடனே அவன் என்ன பண்ணான், அந்த கேழ்வரகில் போட்டிருக்கிற கஞ்சி எடுத்து கொண்டாந்து கொடுத்தான். 4 பேரும் நல்லா அந்த கஞ்சியை மூக்கு முட்டை குடித்தாங்க. குடிச்சு முடிச்சோடனே அப்பாடா இப்போ தான் வயிறு ஃபுல்லாக இருக்குது, இப்போ சொல்லுங்கள் என்ன வேலைன்னு, நாங்கள் எப்படி வேலை செய்கிறோன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். உடனே அவர் நேராக தோட்டத்துக்கு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் இதை பாருப்பா, இந்த இடத்துல தான்ப்பா ஒரு பெரிய குழி எடுக்கணும், நல்ல ஒரு 10 அடி ஆழத்துக்கு குழியை வெட்டுங்க 4 பேருமா சேர்ந்துக்கிட்டு அப்படின்ட்டு 4 பேருக்கும் ஆளுக்கு ஒரு மண்வெட்டியை கொடுத்துட்டு அவர் அங்கே போய் ஒரு கட்டில் போட்டு உக்காந்தார். உக்காந்துக்கிட்டு இவங்க வேலை செய்கிறத பார்க்கலாம் அப்படின்னு உக்காந்தார். முதல்ல மண்வெட்டியால் இந்த 4 பேரும் தோண்ட ஆரம்பித்தாங்க. வெட்டி மண்ணை சுற்றி கொட்டிட்டு குழியை வெட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வெட்டி சுற்றி மண்ணை கொட்டுறாங்கல்ல, அந்த மண்ணெல்லாம் எங்கே கொண்டு போடுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. உடனே இந்த மடசாமி கேட்டான், ஏய் இவ்வளோ மண்ணை நம்ம வெட்டி மேலே கொட்டினோன்னா அதை எங்கே கொண்டு போடுறது அப்படின்னா. உடனே அதுக்கு இந்த மண்டுசாமி சொன்னால், அது ஒரு கவலையா, நம்ம இதுக்கு பக்கத்தில் இன்னொரு குழி வெட்டுவோம், எல்லா மண்ணையும் அந்த குழிக்குள்ளே போட்டுருவோம் அப்படின்னா. உடனே இந்த மக்குசாமி டேய் சரியான முட்டாள்களாக இருக்கீங்கடா நீங்கள், நாம் ஒரு குழி வெட்டுறதுக்கு தான் அவர் நமக்கு கூலி கொடுக்க போகிறாரு, நீங்கள் இன்னொரு ஃப்ரீயாக இன்னொரு குழி வேறு அவருக்கு வெட்டி கொடுக்குறீங்களா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா. இதெல்லாம் அந்த மட்டிசாமி பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ இந்த மண்ணை எங்கே தான் போடுறது அப்படின்னா, பேசாமல் ஒன்று பண்ணுவோம், நாம் இப்போ ஒரு குழி வெட்டுறோம்ல, அந்த குழியிலே இந்த மண்ணை போட்டு மூடிடுவோம் அப்படின்னா. உடனே நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிவிட்டு 4 பேர் என்ன பண்ணாங்க, மேலே ஏறி அந்த வெட்டின குழிக்குள்ளேயே இந்த மண்ணெல்லாம் போட்டானுங்க. அதை அந்த பெரியவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். எடை என்னடா பண்ணுறீங்க, குழியை வெட்டினதுக்கு அப்புறமா மண்ணை கொண்டு திரும்ப அந்த குழிக்குள்ளேயே போடுறீங்க, லூசாடா நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வந்தார். ஓடி வந்து அப்போ மண்ணை வேறு எங்கே போடுறது அப்படி.
அதுக்காக இந்த குழிக்குள்ளே திரும்ப போட்டு குழியை மூடுவீங்களாடா, இனிமேல் என்னை கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். உடனே 4 பேரும் இந்த மட்டிசாமி சொன்னான், இங்கே பாரு, இவர் வந்து மண்ணை எங்கே போடுறதுங்கிறதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆனால் வந்து நம்ம இந்த மண்ணை வந்து இந்த குழிக்குள்ளேயும் போடக்கூடாதான். இரு, எனக்கு செம்ம கோவம் வருது, நான் போய் அவர்கிட்ட மண்ணை முதல்ல எங்கே போடுறதுங்கிறத கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அவர்கிட்ட போய் இந்த வெட்டி மேலே போட்டிருக்கிற மண்ணெல்லாம் எங்கே போடணும் அப்படின்னு கேட்டான். உடனே இந்த தோட்டத்துலேயே ஒரு மூலையில் ஒரு குப்பைமேடு இருந்துச்சு, அதை காட்டி அந்த மண்ணெல்லாம் கொண்டு அங்கே போடுங்க அப்படின்னாரு. உடனே எல்லாம் ஆளுக்கும் ஒரு சட்டியில் இந்த மண் அள்ளி கொண்டு அங்கே கொண்டு போட்டாங்க. போட்டு பார்த்தா மிச்சம் இருக்கிற மண்ணை திரும்ப வந்து என்ன பண்ணானுங்க, அவர் வந்து என்னை கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்ட்டு ஒவ்வொரு சட்டியில் மண்ணை அள்ளிக்கிட்டு நேராக அவர்கிட்ட போவாங்க. இந்த மண்ணை எங்கே போடணும் அப்படின்வாங்க. அந்த குப்பைத்தொட்டியில் கொண்டு போடு அப்படின்னு நேராக அந்த குப்பை மேட்டில் கொண்டு அந்த மண்ணை போடுவானுங்க. திரும்ப இன்னொரு சட்டியில் மண் அள்ளிக்கிறது, நேராக அவர்கிட்ட போய் இந்த மண்ணை எங்கே போடணும் அப்படின்னு கேட்பானுங்க. அவர் பொறுத்து பார்த்தார். 4-5 தடவை இவங்களுக்கு என்னடா எவ்வளோ சொன்னாலும் இவங்களுக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படின்ட்டு 4வது தடவை 5வது தடவை வரும்போது இந்த மண்ணை எங்கே போடணும் அப்படின்னு, என் தலையில் போடு அப்படின்னாரு. 4 பேரும் சட்டி நிறைய இருக்கிற மண்ணை அவர் தலையில் கொட்டி விட்டானுங்க. உடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இந்த முட்டாள்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பை எடுத்து 4 பேரையும் பிளாசி விட்டார். 4 பேரும் ரோட்டில் ஓடி வந்து விழுந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இவங்க 4 பேரும் சேர்ந்து மண்ணள்ளி வேலை கொடுத்தவன் தலையிலேயே கொட்டி விட்டாங்கன்னு. உடனே அந்த ஊரில் யாருமே வந்து அவருக்கு வேலை கொடுக்கல. அந்த 4 பேருக்கும் இந்த 4 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் முழிச்சானுங்க. சரி வா, நாம் அப்படியே அடுத்த ஊருக்கு போய் வேலை தேடுவோம் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்பி இப்படி காட்டு வழியாக அடுத்த ஊருக்கு போகிறானுங்க. போகும்போது பார்த்தா அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ஆள், அவன் நல்லா பளிச்சுன்னு ட்ரெஸ் போட்டிருக்கான், பட்டு சட்டை பட்டு வேஷ்டியெல்லாம் போட்டிருக்கான். ஆனால் செத்து போயிட்டான். அவன் வரும்போது அவனுக்கு ஏதோ நெஞ்ச வலிச்சிருக்கு போல இருக்குது, அப்படியே ஒரு மரத்தடியில் படுத்திருக்கான், அப்படியே செத்து போயிட்டான். அவன் செத்து போயிட்டாங்கிறது கூட இவங்களுக்கு தெரியல. இவங்க 4 பேரும் போகும்போது அவனை பார்த்தானுங்க. பார்த்த உடனே, இவர் பாரு பட்டு சட்டை பட்டு வேஷ்டிலாம் கட்டியிருக்காரு, அதனால் இவர் நல்ல பணக்காரராக தான் இருக்கணும், நல்லா தூங்கிட்டு இருக்காரு படுத்து, இவர் எழுந்திரிச்ச உடனே நம்ம இவர்கிட்ட வேலை கேட்கணும், அதனால இங்கேயே உட்காந்துருவோம் அப்படின்னா. 4 பேரும் அங்கேயே உட்காந்துட்டானுங்க. ஆச்சு, சாயந்தரம் ஆச்சு, ராத்திரி ஆச்சு, அவர் எழுந்திருக்கிற மாதிரியே தெரில. அதுக்குள்ளே இந்த மடசாமி என்ன சொன்னால், அவரை வேணால் நம்ம எழுப்பி பார்ப்போமா அப்படின்னா. உடனே இந்த மண்டுசாமிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஏண்டா, அவர் நாளைக்கு காலையில் நம்ம முதலாளி, அவர் தூங்கி எழுந்திரிச்சோடனே நமக்கு 4 பேருக்கும் வேலை கொடுக்க போகிறார் நம்ம முதலாளி தூங்கும்போது நம்ம அவர் எழுப்பலாமா? கூடாது. அவர் பக்கத்துலேயே உட்காந்து நம்ம வந்து காவல் காக்கணும், அவராக தூங்கி எழுந்திருக்கும் போது தான் நம்ம வேலை கேட்கணும் அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு ராத்திரி முழுக்க அவனுங்க என்ன பண்ணானுங்க, அந்த பணத்தை சுற்றியே உட்காந்துருந்தானுங்க. ஒரு நாள் ஆச்சு, அடுத்த நாளும் ஆச்சு, அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் அது எழுந்திருக்கவே இல்லை. பணம் எப்படி எழுந்திரிக்கும், அதான் டெட் பாடி ஆச்சே, எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே பார்த்தா அந்த காட்டு வழியாக இன்னொருத்தன் நடந்து வந்தவுடனே இவங்க 4 பேரும் ஒரு பணத்தை சுற்றி உட்காந்துருக்கிறத பார்த்தான். அதுக்குள்ளே அந்த டெட் பாடியிலேருந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது? அவன் வந்து இவங்கள்ட்ட வந்து கேட்டான், ஏன்பா நீங்கள் என்ன செத்து போனவங்களுக்கு சொந்தக்காரங்களா 4 பேரும் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. என்னது செத்து போனவங்களுக்கு சொந்தக்காரங்களா? இது எங்கள் முதலாளி தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா. முதலாளியா? செத்து போய் பணத்து மேலேருந்து நாத்தம் நாறுது, இந்த நாத்தம் நாறுது, நீங்கள் வந்து முதலாளின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த 3 பேரும் வந்து கொஞ்சம் பார்த்தானுங்க, ஆமாம் ஏதோ நாறுது இல்லை அப்படின்னு. அடா பாவி, 2 நாளாக நம்ம வந்து ஒரு பணத்தை சுற்றியாக உட்காந்துருந்துருக்கோம், வாங்க கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அந்த பணத்து மேலே கோச்சிக்கிட்டு கிளம்பினானுங்க. கிளம்பி அங்கேருந்து நேராக போயிட்டுருக்கான். உடனே இந்த மண்டுசாமி கேட்டான், ஏண்டா நாடுறது கூட தெரியாமல் இப்படி 3 பேரும் உட்காந்துருந்தீங்க அப்படின்னு. உனக்கும் தான் நாத்தம் தெரில, நீயும் தான் உட்காந்துருந்த அப்படின்னு சொன்னானுங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி 4 பேர் நடந்து போயிட்டுருக்கானுங்க. இதில் 2-3 நாள் ஆயிடுச்சு. ஒருத்தனுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் கிடைக்கல. 3-4 நாளாக பார்த்தா எவனும் குளிக்கலை, 4 பேரும் குளிக்கலை, 4 பேரும் பல்லு கூட தேய்க்கலை. இவனுங்க 4 பேர் மேலேருந்தும் ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை ஃபஸ்ட்டு இந்த மக்குச்சாமி தான் கண்டுபிடிச்சான். அவன் என்ன பண்ணான், நேராக போய் இந்த மட்டிசாமி கிட்டே போய் நின்றுட்டு,
ஐயோ அப்படின்னு சொல்லி உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். என்னடா ஏன்டா அழற அப்படின்னு. நம்ம மட்டிசாமி செத்து போயிட்டான்டா அப்படின்னு. ஏய் செத்து போயிட்டான், ஏதோ உயிரோட நிற்கிறான், என்னடா செத்து போயிட்டாங்கிற அப்படின்னு. ஆமாண்டா, அவன் மேலேருந்து நாத்தமா நாறுது பாரு, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னான். மட்டிசாமி திருன்னு முழிக்கிறான். என்னடா அது, நம்ம நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்மளை செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. உடனே இந்த மட்டிசாமி வந்து என்ன பண்ணா, மடசாமியை பார்த்து ஆமாம் இவன் மேலே கூட தான் நாறுது அப்படின்னு. உடனே மடசாமியை மோந்து பார்த்தாங்க. ஐயோ ஆமாண்டா, மடசாமியும் செத்து போயிட்டான் அப்படின்னு. இதை மாதிரி 4 பேரும் ஒருத்தர் மோந்து பார்த்துக்கிட்டு ஐயோ நம்ம 4 பேரும் இப்போ செத்து போயிட்டோம்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்குள்ளே இந்த மண்டுசாமி வந்து சொன்னான், இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு செத்தவங்கள்லாம் நடக்கக்கூடாது, அதனால நம்மளாம் அப்படியே ரோட்டில் படுத்துக்கிட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த ரோட்லேயே 4 பேரும் படுத்துக்கிட்டானுங்க. படுத்துக்கிட்டு அப்படியே டெட் பாடி மாதிரி மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே படுத்து கிடந்தானுங்க. அந்த பக்கமாக ஒரு வண்டி வந்துச்சு. அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு ஒரு வண்டிக்காரன் வந்தான். அவன் என்ன பண்ணான், 4 பேர் ரோட்டு குறுக்க படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே டேய் எழுந்திருக்கடா அப்படின்னு சொல்லி கத்தினான். 4 பேரும் எழுந்திருக்கவே இல்லை, அப்படியே பேசாமல் படுத்து கிடந்தானுங்க. அவனும் 2-3 தடவை கத்தி பார்த்தா அவனுக்கு செம்ம கோவம் வந்துடுது. எல்லாம் எரும மாடு மாதிரி ரோட்டுக்கு நடுவில் வந்து படுத்து கிடக்கானுங்க பாரு அப்படின்னு சொல்லி அவன் திட்டினான். உடனே இந்த மடசாமிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. யாரை பார்த்து எரும மாடுங்கிற, எங்கேயா பணம் பேசுமா, பணம் எழுந்திருக்குமா, எழுந்திருக்காதுல்ல, நாங்கள் 4 பேரும் டெட் பாடி, அதனால தான் இப்படி படுத்து கிடக்கும் அப்படின்னு சொல்லி கோவமாக கத்தினான். என்னது 4 பேரும் டெட் பாடியா, என்னடா 4 பேரும் டெட் பாடின்னு சொல்லி ஒருத்தர் டெட் பாடியே எந்திரிச்சு சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த வண்டிக்காரனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. மிச்சம் 3 பேரும் வேற எழுந்திரிச்சு யாரோட இந்த மடசாமி சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தாங்க. பார்த்துட்டு ஆமாம் நாங்கள் 4 பேரும் செத்து போயிட்டோம், காலையிலேயே நாங்கள் செத்து போயிட்டோம், அதனால தான் இங்கே கிடக்கோம் அப்படின்னோம். அந்த வண்டிக்காரன் பார்த்தான், அட முட்டா பசங்களா அப்படின்ட்டு, சரி உங்கள் 4 பேருக்கும் நான் இப்போ உயிர் கொடுக்குறேன் அப்படின்னா. எங்களுக்கு உயிர் கொடுக்குறியா, எப்படி அப்படின்னாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு உயிர் கொடுத்த உடனே நீங்கள்லாம் வந்து எழுந்திரிச்சு ஓடுவீங்க அப்படின்னா. அப்படியா, சரி கொடுங்க அப்படின்னா. அந்த வண்டி மாட்டை அடிக்கிறதுக்கு வச்சுருக்கிற சாட்டையை எடுத்தான். 4 பேரையும் சாட்டையால் அடின்னு அடித்தான். 2-3 அடி வாங்கின உடனே அவன் எழுந்திருச்சு, ஆமாம் எங்களுக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொல்லி அலறிட்டு ஓடினானுங்க. ஓடின உடனே இந்த வண்டிக்காரனுக்கு அவங்கள பார்த்த உடனே ரொம்ப பாவமாக போயிடுச்சு. என்னடா இவ்வளோ முட்டா பசங்களாக இருக்காங்களேன்ட்டு. சரி இங்கே வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தரேன் அப்படின்ட்டு அவன் வந்து அந்த கட்டுச்சோறுன்னு வச்சுருப்பான், சாப்பாடு வழியில் போகும்போது சாப்பிட்றதுக்கு. அந்த கட்டுச்சோத்து மூட்டையை பிரித்து 4 பேருக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தான். 4 பேரும் அதை வந்து நல்லா சாப்பிட்டானுங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அப்பாடா இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். அந்த வண்டிக்காரன் கிளம்பும்போது இந்த மண்டுசாமி வந்து கிடுகிடுன்னு அவன்கிட்ட ஓடினான். ஓடி போயிட்டு ஐயா ஒரே ஒரு உதவி பண்ணணும் நீங்கள் அப்படின்னா. என்ன உதவி அப்படின்னு. நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களே ஒரு மந்திர சாட்டை, அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா. மந்திர சாட்டையா அப்படின்னு. ஆமாங்க, செத்தவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்குற மந்திர சாட்டை ஒன்று இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களே, அதை எங்களுக்கு கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டான். அவன் பார்த்தான் அந்த வண்டிக்காரன், ஐயோ பாவம், சரி ஏதோ பொழைச்சி போட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நடிச்சுட்டு, சரிப்பா இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் 4 பேரும் கேட்குறீங்க, ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க அந்த சாட்டையை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாட்டையை வந்து அவனுங்களுக்கு கொடுத்துட்டு அவன் வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டான். அவன் போன உடனே பார்த்தா 4 பேரும் இந்த சாட்டையை வந்து ஜாக்கிரதையாக தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தா அப்படியே அடுத்த ஊர் வந்துச்சு. அங்கே வந்த உடனே இந்த மட்டிசாமி என்ன பண்ணால், அவன் தான் இப்போ இந்த சாட்டையை வச்சுருக்கான் கையில். ஊருக்குள்ளே வந்த உடனே மிச்சம் 3 பேரும், டேய் நீ மட்டும் கையில் மந்திர சாட்டையை வச்சுக்கிட்டு நீ ஒரு மந்திரவாதி மாதிரி நடக்கணும், நாங்கள் உங்கள் பின்னாடி முட்டாள் மாதிரி நடந்து வரணுமா? இந்த சாட்டை வந்து 4 பேருக்கும் சொந்தம், அதனால் 4 பேரும் சேர்ந்து தான் அந்த சாட்டையை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னோம். சரின்ட்டு 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த குச்சி அப்படி கையால் பிடிச்சிக்கிட்டு நேராக நடந்து போகிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து இவங்களை வந்து வித்தியாசமாக பார்த்தாங்க. என்னடா அது 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு குச்சி மாதிரி ஒன்று தூக்கிட்டு போகிறாங்க, ஒரு சாட்டையை, அதுவும் இந்த மாடெல்லாம் வண்டி ஓட்டுற சாட்டை, அது என்னத்துக்கு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு யோசித்தாங்க. என்னப்பா நடக்குது இங்கே, ஏன் 4 பேரும் சேர்ந்து இதை தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு. உடனே முட்டாள்தனமாக பேசாதீங்க, இது சாதாரண சாட்டை இல்லை, இது மந்திர சாட்டை அப்படின்னு. மந்திர சாட்டையா அப்படின்னு. ஆமாம்,
செத்தவங்களுக்கு உயிர் கொடுக்குற மந்திர சாட்டை இது அப்படின்னா. உடனே அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் வந்து செத்தவங்களுக்கு எப்படிப்பா ஒரு சாட்டை உயிர் கொடுக்கும் அப்படின்னா. உடனே மக்குச்சாமிக்கும் வந்துருச்சு. அவன் என்ன சொன்னான், நீங்கள் வேணா இப்போ செத்து போங்க, நான் உங்களுக்கு உயிர் கொடுக்குறேன் அப்படின்னா. கேள்வி கேட்டவன் தெரிச்சு ஓடியே போயிட்டான். அதுக்குள்ளே அந்த ஊரில் ஒருத்தன் சொன்னான், ஏன்பா இது மந்திர சாட்டை அப்படின்னு சொன்னால், இந்த பக்கத்து தெருவில் வந்து இன்றைக்கி தான் ஒருத்தன் செத்து போயிருக்கான். அவன் வந்து ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு 25 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே அவன் செத்து போயிட்டான். நீங்கள் வந்து உங்களோட மந்திர சாட்டையால் அவனுக்கு உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்னா. உடனே 4 பேருக்கும் பயங்கர பெருமையாக இருந்துச்சு. அப்பாடா நம்ம சாட்டைக்கு வேலை வந்துருச்சு அப்படின்ட்டு. எந்த வீடுன்னு சொல்லுங்கள், அப்புறம் பாருங்கள் நாங்கள் பண்ணுற வேலையை அப்படின்னு சொன்னோம். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த 4 பேரை வந்து அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அந்த வீட்டில் வந்து ஒரு வயசான பெரியவர் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட போய் சொன்னாங்க, இது மாதிரி 4 பேர் ஒரு மந்திர சாட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அந்த மந்திர சாட்டையால் அடித்தா செத்தவங்களுக்கு உயிர் வந்துருமா அப்படின்ட்டு. முதல்ல அவர் நம்பவே இல்லை. அப்புறம் சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு என்ன பண்ணார், இவங்க 4 பேரையும் கூப்பிட்டார். இவங்க 4 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போனானுங்க. அங்கே அந்த டெட் பாடி இருந்துச்சு. இப்படி சுற்றி சுற்றி அந்த டெட் பாடியை வந்து 4 பேரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லோரும் எழுந்திரிச்சு முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் எழுந்திரிச்சு வெளியே அனுப்பி விட்டாங்க. கதவை இழுத்து தாப்பா போட்டாங்க. தாப்பா போட்டு எழுந்துரு அப்படின்ட்டு சாட்டையால் அந்த டெட் பாடியை சொட்டையர்னு அடித்தான். அது எங்கே எழுந்திருக்கும், அது எழுந்திருக்கவே இல்லை. பார்த்தா எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லி அந்த சாட்டையால் 4 பேரும் மாற்றி 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 அந்த டெட் பாடி அடிக்கிறாங்க. பார்த்தா அந்த டெட் பாடியோட சட்டையெல்லாம் கிழிஞ்சு, கட்டியிருக்கிற வேஷ்டியெல்லாம் கிழிஞ்சு, உடம்புலேருந்து அங்கங்கே பிளட்டு வந்து அப்படி ஆயிடுச்சு. ஆனால் எழுந்திருக்கவே இல்லை. உடனே இந்த மடசாமி கேட்டான், என்னடா அது மந்திர சாட்டை ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அங்கே மட்டும் நல்லா ஒர்க் ஆச்சு, இங்கேயும் ஒர்க் ஆகலை, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் போல் இருக்குது அப்படின்னா. அதுக்குள்ளே ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஜன்னல் வழியாக இவங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்துட்டு, அடே கதவை திறங்கடான்னு கத்துறானுங்க. திறக்கவே இல்லை. அப்புறம் கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து பார்த்தா அந்த டெட் பாடி வந்து அப்படியே ரத்த கலரியாக கிடக்கு. எல்லாரும் கோபம் வந்து இவங்க 4 பேரையும் போட்டு வெளுன்னு வெளுத்துவிட்டானுங்க. அடியை வாங்கிக்கிட்டு வந்து ரோட்டில் வந்து விழுந்து உருண்டு கிடந்தானுங்க. உடனே அங்கேருந்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வழிபோக்கன் பார்த்துட்டு, ஏண்டா இதை மாதிரி ஒருத்தன் ஒரு வீட்டில் வந்து கூட்டமாக கூடியிருக்காங்க, அப்போவாவது அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வேண்டாமா, நீங்கள் அங்கே போய் அந்த பணத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஐயோ இப்படி போயிட்டியே அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடாவது போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னான். ஓ அதுதான் நான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் எழுந்திருச்சு உடம்புல இருக்கிற மண்ணெல்லாம் தட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி இப்படி அடுத்த ஊருக்கு போகிறானுங்க. அங்கே போய் பார்த்தா அது ஒரு கல்யாண வீடு, ஒரே கூட்டமாக இருந்துச்சு. உடனே இந்த மட்டிசாமி சொன்னா, டேய் இந்த வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னா. உடனே மிச்சம் 3 பேரும் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போனாங்க. அங்கே பார்த்தா எல்லாரும் மண்டபத்தில் உட்காந்துருக்காங்க. இவங்க 4 பேரும் நேராக உள்ளே போன உடனே கூட்டமே இவங்கள பார்க்குது, யாரா அந்த 4 பேர் திடீர்னு உள்ளே வராங்களேன்னு. நேராக இந்த மாப்பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு, மாப்பிள்ளைக்கு சுற்றி உட்காந்துக்கிட்டு, ஐயோ நீ இப்படி போயிட்டியேன்னு சொல்லி அழ ஆரம்பித்தானுங்க. உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்போ தான் புரிஞ்சுது, டேய் கல்யாண வீட்டில் வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு 4 பேரையும் மொத்துன்னு மொத்தி அங்கேருந்து வெளியே துரத்தி விட்டானுங்க. 4 பேரும் அடி தாங்க முடியாமல் ரோட்டில் வந்து விழுந்தானுங்க மறுபடியும். உடனே அங்கே இருக்கிற ஒருத்தன், என்னடா இவ்வளோ முட்டா பசங்களாக இருக்கீங்களேடா, இதை மாதிரி வந்து கல்யாண வீடு விழா இதை மாதிரி இருந்துச்சுன்னா ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கணும், செத்த வீட்டில் தான் இது மாதிரி அழணும் அப்படின்னு சொன்னான். உடனே அப்படியா அப்படின்னு கேட்டு 4 பேரும் எழுந்திரிச்சு அங்கேருந்து நடக்க முடியாமல் நடந்து இப்படி போயிட்டுருக்கானுங்க. அங்கே பார்த்தா ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் ரொம்ப சண்டை நடக்குது. 2 பேரும் ஒருத்தர் பயங்கரமாக திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரோட்டில் நின்றுட்டு அவங்க வீட்டு வாசலில். அங்கே எல்லா மக்களும் சுற்றி கூட்டமாக நின்றுக்கிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த மக்குசாமி தான் ஃபஸ்ட்டு கேட்டான், என்னடா அங்கே கூட்டம் அப்படின்னு. தெரியலையே அப்படின்னு. இங்கே என்ன சந்தோஷமாக எல்லாரும் ஏதாவது விழா மாதிரி நடக்குதா இல்லை ஏதாவது துக்க நிகழ்வா அப்படின்னு கேட்டு அங்கே போய் பார்த்தானுங்க, எட்டி பார்த்தானுங்க.
அதுக்குள்ளே இந்த மடசாமி சொன்னால், டேய் எல்லாரும் பாரு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு கூட்டமெல்லாம், அப்போ வந்து இது கண்டிப்பாக ஒரு விழா தான். விழானா என்ன பண்ணணும், நம்மளாம் ஆடி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தன் சொன்னான்ல நமக்கு விழான்னா ஆடி பாடணும் அப்படின்ட்டு, அதனால் நம்ம இங்கே ஆடி பாடணும் அப்படின்ட்டு 4 பேரும் அந்த இடத்துக்குள்ளே பூந்தானுங்க. பூந்துட்டு அந்த புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுட்ருக்காங்க பாரு, அவங்கள சுற்றி சுற்றி வந்து போடுங்கய்யா கூத்து பொக்கவாய பார்த்து அப்படின்னு சொல்லி பாடி பாடி 4 பேரும் டான்ஸ் ஆடினானுங்க. உடனே பார்த்தா அந்த புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பயங்கர கோவம் வந்துருச்சு. நாமளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இவனுங்க வந்து என்ன நடுவில் வந்து ஏதோ காமெடி பண்ணுறானுங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. சமாதானமாகி வீட்டுக்குள்ளே போய் ஒரு தொடப்பக்கட்டையும் ஒரு கம்பையும் எடுத்துகிட்டு வந்து இந்த 4 பேரையும் போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டாங்க. ரொம்ப அடியை வாங்கிட்டு நடக்க முடியாமல் அங்கேயே உட்காந்துருந்தாங்க. அப்போ பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தன் சொன்னான், ஏன்பா சண்டை நடக்குது, இங்கே வந்து நீங்கள் ஏதோ பாடி கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, சண்டை நடந்தால் நீங்கள் விலக்கீழ விடணும் அப்படின்னு சொன்னோம். அப்படியா, அது தெரியாமல் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு சரி நம்ம ஊருக்கே போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி 4 பேரும் கிளம்பி அவங்க ஊருக்கு வராங்க. வரும்போது பார்த்தா ஒரு வயல் வழியாக வரும்போது பார்த்தா 2 மாடுக்கு பயங்கர சண்டை. இந்த மாடு அந்த மாடும் கொம்பாலும் முட்டிக்குது ஒன்று. உடனே டேய் அங்கே போடுறா சண்டை அப்படின்னு. உடனே இந்த மண்டுசாமி கேட்டான், நீங்கள் 3 பேரும் இப்போ கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம், சண்டைன்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நடுவில் புந்து விலக்கி விடணும் அப்படின்னு சொன்னான். கரெக்ட் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, அந்த மாடு 2 சண்டை போட்டுட்ருக்குல்ல அந்த இடத்துக்கு கிடுக்கிடுன்னு போனாங்க. அதுக்குள்ளே பார்த்தா அந்த 2 மாடும் வந்து ஒன்று மேலே ஒன்று இன்னும் பயங்கர ஃபோர்ஸோடு மோதணுங்கிறதுக்காக 2 கொஞ்சம் பின்னாடி போச்சு. இந்த மாடு கொஞ்சம் பின்னாடி போச்சு, அந்த மாடு கொஞ்சம் பின்னாடி போச்சு. போன உடனே இவனுக்கு திடீர்னு குறுக்க பூந்து நோ சண்டை சமாதானம் அப்படிங்கிறாங்க. 2 வேகமாக வந்து முட்டிச்சு பாரு. 4 பேருக்கும் பார்த்தா கால்லையும் கையிலையும் கொம்பால் குத்து வாங்கிட்டானுங்க. குத்து வாங்கிட்டு ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு அங்கேயே கிடந்தானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு ஐயோ இது என்னடா அது 4 பேரும் இவ்வளோ முட்டாளாக இருக்கானுங்களே அப்படின்ட்டு அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. யாருன்னா கண்ணை திறந்து கூட பார்க்கல, எல்லாம் ஐசியூவில் கிடக்கு. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.